ஸ்ரீ கணேஷாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஸ்ரீ குருப்யோ நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம தொடர்ந்து வைசாக்க மகாத்மியம் பார்த்துன்னு வரும். இந்த மாதம் எனும் வைசாக்க மாத தர்மமா எல்லா ஜீவன்களுக்கு தயை புரிய வேண்டும்னு சொல்லப்படுது. வைசாக்க தர்மம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. தாகத்துக்கு தண்ணீர், பசித்து வருவோருக்கு அன்னம் கொடுப்பது ரொம்ப சிரேஷ்டமாக உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுறது. உத்தமமான பலன் கொடுக்கக்கூடியது. இதை செய்வது மாதவருக்கு மதுசூதனருக்கு மகிழ்ச்சியை தரும். அது நமது துன்பங்களை எல்லாம் போக்கிடும். நம்ம முந்தைய பதிவுல தீர்த்த தானம், அதானும் ஜலதான மகிமையை பார்த்தோம். அதற்கு இக்ஷுவாகு குல ஹேமாங்க ராஜா சரித்தம் வந்தது. அந்த ராஜா என்ன நினைச்சார், எங்கேயும் கிடைக்கக்கூடிய எளிதான ஒரு நீரை நாம ஏன் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா. எவ்வளவோ தானம் செய்தான். இருந்தாலும் அவன் எளிமையான இந்த தீர்த்த தானத்தை செய்யல. அதனால அவன் சாதக பட்சியாக, கழுகாக, நாயாக, பல்லியாக பிறந்தான். அந்த பல்லியாக பிறந்தப்போ அந்த பல்லி ஜென்மத்துல இந்த மிதில ராஜா ஸ்ருத்தகீர்த்தியோட அரண்மனையில சுவத்துல இருந்தான். அப்போ அந்த நேரத்துல ஸ்ருத்ததேவன்ற ஸ்ரோத்ரிய பிராமணர் அங்கு வந்தார். அவரை வணங்கி அந்த ராஜா அவருக்கு பாத பூஜை செஞ்சான். பின் அந்த தண்ணீரை தலையில புரோஷனம் பண்ணிக்கிற போது அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பல்லி மேல பட்டது. பல்லிக்கு முன் ஜென்ம ஞாபகம் வந்தது. பல்லி சாது கிட்டக்க தன்னை காப்பாத்த சொல்லி கதறி அழ, சாதுவும் அதனுடைய கதை கேட்டு தெரிஞ்சுண்டு தன்னுடைய ஒரு நாள் வைசாக்க ஸ்நான பலனை அந்த பள்ளிக்கு தானம் செய்தார். பள்ளியோட பாவம் உடன் நீங்கியது, ஸ்வர்க்கத்துக்கும் சென்றது. இதுல இருந்தே அவசியம் அனைவரும் செய்ய வேண்டிய தானம் தீர்த்த தானம்ன்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த கதை தான் நம்ம பார்த்தாச்சே, போய் திரும்ப அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையும் வருது. இதெல்லாம் இந்த மிதிலை ராஜா ஸ்ருத்தகீர்த்தியோட அரண்மனையில தான் நடந்துட்டு இருந்தது. அவர் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வியப்படைஞ்சு அந்த சாது கிட்ட கேட்கிறார், ஹே குரு, உங்களுடைய பெருமை, சாதுக்களுடைய பெருமை, தர்மத்தோட மகிமை எல்லாத்தையும் நான் பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுட்டேன். எந்த வைசாக்க தர்மத்தினால இந்த இக்ஷுவாகு குலராஜாவுக்கு முக்தி கிடைச்சதோ அந்த தர்மத்தை எனக்கு நீங்க விஸ்தாரமா சொல்லணும். எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. எனக்கு நீங்க தர்ம போதனம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். அதுக்கு அந்த ஸ்ருத்ததேவன்ற சாது ராஜாவுக்கு இந்த வைசாக்க தர்மங்கள்லாம் உபதேசம் பண்றார். பா, உன்னுடைய புத்தி ரொம்ப நல்ல விதமா இருக்கு. நீ வெறும் ராஜா இல்ல, ராஜ ரிஷி. இவர்கள்லாம் ராஜ்ய பரிபாலனம் செய்வார்களாம், ஆனா ரிஷிகளை போல வாழ்வார்களாம். அதனால சொல்ற, வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோசுதேன்னு எல்லா விதமான ஜீவன்களுக்குள்ளேயும் வசிக்கிறதுனால பகவான் வாசுதேவன் அழைக்கப்படுறார். எவ்வளவோ ஜென்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் நீ இந்த வாசுதேவனுடைய மகிமையை, பெருமையை ஒருவர் சொல்லி கேட்க முடியும். நீ அதைத்தான்ப்பா செஞ்சிருக்க. நீ பரம பாகவதன் தான் எனக்கு தெரிய வருது. அதனால நான் உனக்கு இந்த மாதவனுடைய இந்த வைசாக தர்மங்களை பத்தி சொல்றேன். எதுக்காக இதை ஒருவர் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஜந்து, ஒரு ஜீவன் தன்னுடைய சம்சார பந்தத்தில இருந்து இதை கேட்டாலே, இதை செய்தாலே விடுபடுவான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றில்லாதவன் இறைவன், அவன் மேலதான் ஆசை கொள்ள வேண்டும், பற்றினை வைக்க வேண்டும். நம்மளுடைய பற்று, இந்த உலக பற்றுகளை எல்லாம் விடுறதுக்கு அவனையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த வைசாக்க தர்மங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், அப்படி இந்த பலனுக்காக பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. இது நித்திய தர்மங்களாக சொல்லப்படுது. நம்ம நித்திய தர்மங்கள் எப்படி நம்மளுடைய நித்தியானுஷ்டானம் எல்லாம் செய்வோம், ஸ்நானம், பூஜை, சந்தியாவந்தனம், பித்ரு தர்ப்பணம், சிராதம் இத்தியாதி கர்மாக்கள் இதெல்லாம் எப்படி தவறாம செய்யறோமோ, அது போல இந்த வைசாக்க சுக்ரியைகள் தர்மங்களும் நித்திய தர்மமா சொல்லப்படுறது. இந்த வைசாக்க மாதத்துல மாதவ தர்மங்களை செய்யலன்னா நமக்கு நல்ல கதி கிடைக்காதுப்பா. உயர்ந்த லோகம், பகவானுடைய பாத நீழல் கிடைக்கணும்னா ஒருவர் இதை செய்யணும். எவ்வளவோ தர்மங்கள் இருக்குப்பா ஹீராஜன், உனக்கு மிச்ச தர்மத்துக்கெல்லாம் ஓரளவு பலன் கிடைக்கும், நிதானமா கிடைக்கும். ஆனா இந்த வைசாக்க தர்மம் இருக்கு இல்லையா, அது உடனேயே பலன் தரக்கூடியது, அதி சுலபமானது. முதல்ல இந்த மாதத்துல என்னெல்லாம் தர்மம் பண்ணணும் விசேஷமானதுன்னு சொல்லப்படுது. பின் அந்த அன்னதான மகிமை சொல்லப்படுறது. இந்த வைசாக்க தர்மமாக ஜலபாத்திரம் தானம் செய்யணுமாம், தீர்த்த தானம் செய்யணும், தண்ணீர் பந்தல் அமைக்கணும், நிழல் குடை அமைக்க வேண்டும், வெயில்ல வருவோருக்கு குடை, பாதரட்சை, வியர்த்து வருவோருக்கு விசிறி கொடுக்க வேண்டுமாம், எள்ளுடன் சேர்த்து தேன் கொடுத்தால் அது குளிர்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்குமாம், பால், தயிர், மோர், வெண்ணெய், பழரசம் கொடுக்க வேண்டுமாம், எலுமிச்சை சாறு, பானகம், நீர்மோர், இதெல்லாம் எளிமையான தானம், ரொம்ப உயர்ந்ததா சொல்லப்படுறது. கிணறு, குளம் அமைத்தால் அதுல பல ஜீவன்கள், ஜந்துக்கள்லாம் தாக சாந்தி செய்து கொள்ளும். இது பூர்த்த தர்மம் அப்படின்னு பேரு. இது மட்டுமல்ல, தேங்காய், கரும்பு, கஸ்தூரி, கற்பூரம் இதெல்லாம் தானம் செய்ய வேண்டுமா. பின் குளிர்ச்சி தரும், சுகந்தம் தரக்கூடிய பொருட்கள், பூசிக்கொள்வதற்கு சந்தனம், இளைப்பாற கட்டில், படு
படுக்கை, தலகாணி, இந்த வசந்த ருத்துவில் கிடைக்கக்கூடிய சுவையான மாம்பழம், வெள்ளரிப்பழம், சுகந்தமான மலர்கள் இதெல்லாம் கொடுப்பது ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது. பௌர்ணமியில் சித்ரான்னம் கொடுக்க வேண்டும். தினமுமே தயிர் சாதம், தாம்பூல தானம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் விட பிரதம தர்மம் சூரியோதயத்தில் வைசாக்க ஸ்நானம் செய்து மாதவனை மதுசூதனனை வழிபட்டு வைசாக்க புராணம் கேட்க வேண்டும்னு சொல்லப்படுறது. பசுக்களுக்கு ஒரு கைப்பிடியாவது புல் கொடுக்க வேண்டும். வழிப்போக்கர்களிடம் இதமாக பேசி அவர்களுக்கு வேண்டியது அறிந்து அவர்களுக்கு தங்குமிடம், அரிசி, காய்கறிகள் எது தேவையோ அதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் மாதவரால் விரும்பப்படும் இந்த வைசாக்க மாத தர்மங்களாக சொல்லப்படுறது. ஹே ராஜன், பலவிதமான புஷ்பங்களை சேகர பண்ணம் அந்த பூஜா காலத்துல விஷ்ணுவுக்கு சமர்ப்பணம் செய்து காலத்துக்கேற்ப அந்தந்த மலர்களை வைத்து ஹரிய பூஜிக்கணும். நைவேத்தியமாக திரும்ப திரும்ப தயிர் சாதம் விசேஷமாக சொல்லப்படுது. இந்த மாசத்துல அதை நைவேத்தியம் செய்து தானம் கொடுப்பது சகல பாபங்களையும் போக்கும். பெண்கள் இந்த வைசாக்கத்தில் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று மாதவரை வணங்க புத்திர பாக்கியத்திற்கு காத்திருப்போருக்கு விரைவில் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. தர்மத்தை பரீட்சை செய்யும் மாதமாம் இது. இந்த மாதத்தில் இவர்களான நம்மளுடைய தர்மத்தை சோதிப்பதற்காக பகவான் விஷ்ணுவே தேவர்கள் முனிவர்களோடு வந்து பரீட்சை செய்வாராம். எப்படி எல்லாம் நாம நடந்துக்கிறோம், இவர்களும் சரிவர செய்கிறார்களான்னு சொல்லி பகவான் பரீட்சை செய்யும் நேரமாம் இது. இந்த சுலபமான தர்மங்களை செய்யாதவன் மூடன் ரௌரவ நரகத்தில் விழுவான்னு சொல்லப்படுறது. பசியும் தாகவும் எல்லா பிராணிகளுக்கும் உண்டு இல்லையா, இது உயிர் வாழ அவசியமானது. அதனாலே அன்னமும் தண்ணியும் அவசியமா கொடுக்க வேண்டும் திரும்ப திரும்ப அதையே சொல்லப்படுறது. அப்போ இதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு விசேஷமானதுன்னு. அன்னத்தை யார் குடிக்கிறார்களோ அவரே பித்தான்னு சொல்லப்படுறது விசேஷமா. அதனால அன்னதானம் அவசியம் கொடுக்கணும். தண்ணீர் கொடுக்கலன்னா புழு பூச்சியாக பிறப்பர். நம்ம நேற்று வந்து ராஜா தண்ணீர் கொடுக்காம பள்ளியாக பிறந்தார்னு பார்த்தோம். அது போல அன்னதானம் கொடுக்கலன்னா பிசாசாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது அடுத்தது சரித்திரத்துல வரப்போறது. அந்த சாது சொல்றார் அந்த ராஜா கிட்ட, எனக்கு இதுல ஈடுபாடு வந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்றேன் கேளு. இது என்னுடைய சுய அனுபவத்திலேயே என்னுடைய சுய சரித்திரத்திலேயே உண்டானது கேளு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அப்பா அவர் செய்த ஒரு தவறுனால ரேவா நதிக்கரை, அதான நர்மதா நதிக்கரையில ஒரு பிசாசா பசி தாகத்துல தன்னைத்தானே பிச்சு சாப்பிட்டு இருந்தார். ஆகாரம் எதுவுமே கிடைக்கல, நிழல் எதுவுமே இல்லாம ஒரு முள்ளிழவ மரம், முள்ளு கூர்மையா இருக்கும் அங்க அந்த மரத்துல. அந்த இடத்துல சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, பசி தாகம், பொட்டல் காடு, அப்படியே வெயில். பிசாசா இருந்ததுனால தண்ணி நீர்நிலைகள் இருந்தாலும் தேவதைகள்லாம் அந்த பிசாசுகளை தடுத்து நிறுத்திடுமாம். குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நீர் கூட நெருப்பா குதிக்குமா, அதுகளுக்கு விஷத்தை போல இருக்குமாம். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என்னுடைய அப்பா தன்னுடைய துஷ்கர்மத்தினால அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் தற்செயலா கங்கா யாத்திரைக்கு போனேன். போற வழியில என்னோட அப்பா எங்க இருந்தாரோ அந்த ஆத்தங்கரைக்கு நான் போனேன். அது ஒரு காடு மாதிரியான இடம். இதெல்லாம் இந்த சாது ஸ்ருததேவர்ன்றவர் மிதிலை ராஜா ஸ்ருத கீர்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கார். கோரமான பிசாசு என்ன பார்த்தோன்னே பசியில என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு மேல வந்து பாஞ்சுது. என்னுடைய பிதான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு நான் அவருடைய புத்திரன்னு தெரியாது. ஆனாலும் என்னுடைய பிரம்ம தேஜஸ்னால நான் காயத்ரி பண்ணிருக்கேன் இல்லையா, அதனால அந்த பிசாச்சினால என் பக்கத்துல நெருங்க கூட முடியல. அது போய் ஒரு ஓரத்துல போய் உட்காந்துட்டு ரொம்ப சத்தமா ஒன்னு கதறி அழுதுது. உடனே எனக்கு அதை பார்த்தோன்னா இறக்கம் வந்துருச்சு. அப்பா நீ யாருப்பா, நீ ஏன் அழற, என்னால உனக்கு என்ன உதவி பண்ண முடியும், நான் பண்றேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அதுகிட்ட கேட்க, உடனே என்னுடைய அப்பானவர் என்ன பிள்ளைன்னு அவர் தெரிஞ்சுக்கல, அவருக்கு தெரியாது, ஏன்னா ரூபம் மாறி இருக்கு. அவர் தன்னுடைய சரித்திரத்தை என்கிட்ட சொல்றார். முன்னாடி நான் ஆனர்தான்ற தேசத்துல உள்ள பூவரம்ன்ற ஒரு நகரத்துல வாழ்ந்திருந்தேன். என் பேர் மைத்ரன், நான் சாங்கிருதி கோத்திரத்தை சேர்ந்தவன். நான் நிறைய தவம், யாகம், தான தர்மங்களும் நிறைய செஞ்சேன். அது போல நான் வேத சாஸ்திரங்கள்லாம் கத்துட்டு இருக்கேன். வித்தியைகள்லாம் நான் கத்துட்டு இல்லாம நான் கத்துண்ட வித்தியைகளை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தேன். எல்லா தீர்த்தங்கள்லயும் நீராடி இருக்கேன். ஆனா இந்த வைசாக்க மாதத்துல ஒருத்தருக்கு கூட ஒரு பிடி அன்னம் கூட நான் கொடுத்தது இல்ல. அதுக்கு காரணம் என்னுடைய கஞ்சத்தனம், பேராசை. அதனாலதான் நான் இப்படி ஒரு பிசாசா பிறந்து வருத்தப்படுறேன். நான் பண்ண வேற எந்த மத்த புண்ணியமும் எனக்கு பலன் கொடுக்கல. ஆனா இந்த பாவமானது எனக்கு பெருசா பிசாசு ரூபத்தை கொடுத்துருத்தோ. வேற காரணம் இல்ல. நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். எனக்கு ஒரு புத்திரன் உண்டு, ஸ்ருததேவன்னு பேரு. அவன் ரொம்ப புகழேவனா இருந்துட்டு இருக்கான். அவர் தன்னுடைய பிள்ளைகிட்டயே பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ போய் அந்த பூவரபுரத்துல போய் விசாரிச்சுன்னு போய் என்னோட பிள்ளைய போய் பார்க்கணும். பார்த்து இந்த வைசாக்க மாதத்துல அன்னதானம் பண்ணாதனால உன்னுடைய அப்பானவர் அங்க பிசாச்சா பிறந்திருக்கார். நர்மதா நதிக்கரையில ஒரு முள்ளு மரத்துக்கு கீழே பிசாசா தன்னைத்தானே பிச்சு சாப்பிட்டு இருக்கார்.
அவருக்கு ரொம்ப பசி தாகமப்பா, ரொம்ப துர்க்கத்தில கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனால உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னான்னு சொல்லி அந்த வைசாக்க தர்மத்தை சொல்றார். என்னன்னா வைசாக்க ஸ்நானம் பண்ணணும், மாதவடை மதுசூதர பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும், நீ கொடுக்கக்கூடிய ஜலத்தினாலதான் அவருடைய தாகம் தீரும். முக்கியமாக ஒண்ணு, நல்ல குணங்களோடையோடான ஒரு சிறந்த பிராமணனுக்கு அன்னதானம் செய்யணும். அதனாலதான் உன்னுடைய அப்பானவர் தன்னுடைய பசி தாகம் எல்லாம் தீர்ந்து இந்த கஷ்டங்கள்லாம் போய் அவருக்கு அந்த விஷ்ணு பதம் கிடைக்கும்னு நீ போய் சொல்லுவியா என்னோட பிள்ளைகிட்டன்னு சொல்லி கெஞ்சுறார் அவர். நீ இப்படி பண்ணேன்னா அவனும் அதை செய்வான், எனக்கு நல்ல கதி கிடைக்கும், உனக்கும் மங்களம் கிடைக்கும், நல்லதே நடக்குமாப்பா. என்னோட வார்த்தையை கேட்டு நீ என்னை கடத்தேற்றணும். நீ என்னை நேரடியா கடத்தேற்ற முடியாது, அவரவர்கள் பிள்ளைகள் தான் கடத்தேற்றணும், இது அவனுடைய கடமைப்பா. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அழுக வந்துருத்தோ. நானும் விடாம தர்ப்பணம் சிராத்தம்லாம் சரிவர பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் என்னுடைய அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இல்லையா, அவரை யாருன்னு எனக்கு தெரியாம இருக்கு, இப்பேற்பட்ட கோரமான ரூபத்துல நான் பார்க்க வேண்டியதா போச்சு. அப்பா உனக்கு என்ன யாருன்னே தெரியலையா, நான் தான்ப்பா உன்னோட பிள்ளை, யார்ட்டையோ போய் உங்களோட புத்திரன்ட்ட சொல்லுன்னு சொல்றேன், அந்த புத்திரன் ஸ்ருததேவனே நான் தான்ப்பா, தற்செயலா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறார். எல்லாரும் என்ன சீச்சின்னு திட்டணும், நான் அந்த தர்மம் பண்ணேன் இந்த தர்மம் பண்ணேன்னு சொல்றேனே, என்னோட அப்பாவை நான் இன்னும் கரையேத்தவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி கதறார். அப்பா என்ன பார்த்தா உனக்கு யாருன்னே தெரியலையான்னு சொல்லி கதறி தன்னை வருத்திக்கிறார், நிந்திச்சுக்கிறார், அழறார், கதறார். அப்பா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அப்பா நான் தான் சொன்னேனே, நீ இப்போ கங்கை யாத்திரை போயிட்டு இருக்க, அந்த கங்கை யாத்திரையை சீக்கிரம் முடிச்சுட்டு உன்னுடைய அகத்துக்கு போய் இந்த வைசாக்க ஸ்நானத்தை பண்ணி மாதவ பூஜை பண்ணு, அன்னத்தை மகாவிஷ்ணுக்கு நேவேத்தியம் பண்ணி நல்ல குணமுள்ள ஒரு பிராமணனுக்கு தானம் கொடு, அதனால குடும்பத்துல உள்ள எல்லோருக்கும் மோட்சம் உண்டு, ஸ்ரேயஸ் உண்டுப்பா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய அப்பா சொன்னபடி கங்கா யாத்திரை முடிச்சுனே வீடு திரும்பினேன். உடனே மாதவ மாசமான வைசாக்க மாசமும் வந்தது. நானும் வைசாக்க ஸ்நானம் செஞ்சு மாதவரை பூஜை பண்ணேன், இந்த தயிர் அன்னத்தை நேவேத்தியம் செஞ்சு அன்னதானம் பண்ணேன். என்னுடைய அப்பாக்கு விமோச்சனமும் கிடைச்சது. என் அப்பாக்கு பரம சந்தோஷம், என்ன ஆசீர்வாதம் பண்ண திவ்ய விமானத்துல அந்த ஸ்வர்க்கம் இல்ல யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத வைகுண்ட லோகம் இருக்கு இல்லையா, சாக்ஷாத் அந்த பகவானுடைய லோகத்திற்கே போனார். அது ஒரு முறை போனா திரும்பி வராத லோகம். அது ஸ்வர்க்கத்துக்கு போனா புண்ணியம் தீர்ந்துட்டுனா திரும்ப பூலோகத்துல பிறந்துதான் ஆகணும். அது உயர்ந்த ஜென்மாவா கூட இருக்கலாம், இருந்தாலும் கூட பிறப்பு உண்டு. ஆனா விஷ்ணு லோகத்துக்கு போனவா திரும்பி வரதில்ல, பிறப்பு கிடையாது, அதுதான் சாயுஜ்யம். அதனால எல்லா சாஸ்திரங்களையும் தானங்கள்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. அதிலும் அன்னதானம் ரொம்ப ரொம்ப சத்திப்பா. ஹே ராஜன், இது தர்ம சாரம், இது வேற என்ன தர்மம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணுமோ கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதகீர்த்தின்ற ராஜாவுக்கு ஸ்ருதி தேவர்ன்ற ஸ்ரோத்ரியரான சாது சொல்றார். அவர் பண்ண ஒரு நாள் வைசாக்க ஸ்நான பலனை கொடுத்து அந்த பள்ளியான இக்ஷ்வாகு குல ராஜா ஹேமாங்கனுக்கு சுகத்தி கிடைச்சது. இவருக்கே ஸ்வயம் இவரோட அப்பாவை கரையேத்தனம்னு அன்னதானம் பண்ணியிருக்கார். இந்த சரித்திரத்தை எல்லாம் அவன் கேட்டான், நாமளும் கேட்டுட்டோம் தெரிஞ்சுட்டோம். அதனால இந்த வைசாக்க மாதத்துல தயிர் சாதம் அன்னதானம் செய்யணும், ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அவரவர் சக்திக்கேற்ப தானம் செய்யலாம். அனைவரும் எளிமையான ஜலதானம், நீர்மோர், பானகம், குடை, விசிறி, அன்னதானம் போன்ற தான தர்மங்களை எல்லாம் செய்வோம். இகப்பர சுகம் பெற்றிடுவோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாக கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.